இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு முதலே தெரிய வந்துருச்சு அவங்க வீட்டுக்கு ஐடி ரைட் வர போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால அவரும் அவரோட ஒய்ஃபும் நைட் ஃபுல்லா வீட்டில் இருந்த காசு எல்லாமே எரிச்சிருக்காங்க. எரிச்சதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட 40 லட்ச ரூபா இருந்திருக்கு. அவரோட பேர் தான் வினோத் ராய். இவர் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர். ஐடி டீம் அவரோட வீட்டுக்கு ஈவினிங் வராங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வீட்டுக்குள்ள இருந்துட்டு கதவு திறக்காம எங்க ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாம் நான் தனியா இருக்கேன், ஸோ அதனால நீங்க காலைல வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அங்க இருந்த ஐடி டீம் அங்க இருந்து கிளம்பி போகாம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காலைல வரைக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் வினோத் ராய் அவங்களோட ஒய்ஃபும் வீட்டுக்குள்ள நைட் ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி பணத்தை எரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுல தான் அவங்க 20 லட்ச ரூபா எரிச்சிருக்காங்க. 40 லட்ச ரூபாய் வீட்டுக்கு மேல இருந்த வாட்டர் டேங்க்ல போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் இருந்த 23 லட்சத்தை பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிருக்காங்க. நைட்லாம் வீட்டுக்கு வெளியே இருந்த ஐடி டீம் வந்து காலைல ஆனே வீட்டை திறந்து பார்த்திருக்காங்க. அப்ப பாக்குறப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்லயே தான் இருந்திருக்காங்க. அண்ட் நைட் ஃபுல்லா அவங்க வீட்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க வீட்டை சர்ச் பண்றப்போ க்ரோர்ஸ் கணக்குல லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் 12 பேங்க்ஸ்ல ஜுவல்லரி வச்சிருக்காங்க. அண்ட் 6 லேக் வாட்சஸும் வச்சிருக்காங்க வீட்லயே. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப பீகார்ல இருக்க மக்கள் போர் கிடையாது, அங்க இருக்க சிஸ்டம் தான் ரொம்பவே போரா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ண விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் குறிப்பா இந்த ரைட் பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.